நெக்ஸ்ட்டு ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தையும் சில இடங்களை நாம் கடந்து தான் வர வேண்டும். அது மன ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம். மனிதனை பொறுத்த வரைக்கும் 3 பலம் தேவைங்க. ஒன்று ஆன்ம பலம், இன்னொன்று தெய்வ பலம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடல் பலம். இந்த 3 பலமும் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியவை. ஏதாவது ஒன்று குறைஞ்சால் கூட கடுமையான பாதிப்பை சந்திக்கின்றோம். இந்த மனித மனம் எளிதில் இயங்கக்கூடியது. காரணம் என்னென்னா, இந்த காலத்தில் யாரை நம்புவது, யாரை நம்பாமல் போவது? அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய நம்பிக்கை இறைவனை நோக்கி இருப்பது சிறப்பு தானே. அந்த வகையில் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சோடி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோவில் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் சோடி பிரசனத்தை இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டே சொல்லி வரப்போகிட்டேன். அந்த வகையில் இதை பார்க்கும்போது இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கணும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரி, ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியோ ஒரு கிரகத்தினுடைய இயற்சியோ நன்மை தீமையோ நமக்கு முழு பலனை தந்துவிடாது. கெடுபலனை தரக்கூடிய ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு நற்பலனாக மாற்றுகின்ற தன்மை இன்னொரு கிரகத்துக்கு உண்டு. நல்ல தசாபக்தி, இறையருள், குருவருளும் குலதெய்வ வழிபாடு நம்ம சமயத்தில் காத்து நிற்கும். இப்போ வெயில் அடிக்குதுன்னா நம்ம கொடை வச்சுக்கிறோம். கடுமையான ஒரு வெயில் காலத்தில் நமக்கு வாதனை அணிஞ்சு நடந்து போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய வாழ்வை நோக்கி நாம் நகர்ந்து தான் ஆக வேண்டும். போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நாம் போராட்டத்தை சந்தித்து தான் தீர வேண்டும். இறையருள் மட்டும் நமக்கு துணையாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் இழப்பதற்கு எதுவுமே இல்லை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச 4 பூசம் ஆயில்யம் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மட்டுமே இந்த காலத்தில் துணை இருக்கின்றார். குரு பகவானை பிரகஸ்பதியை பொறுத்த வரைக்கும் தேவகுருவாக இருந்தாலும் கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2 நற்பலனையும் தருவதற்கு தயங்குகின்றார்கள். உங்களை காக்கின்ற ஒரு சக்தி யாருன்னா 2 கிரகம் தான். ஒரு கிரகம் இன்னும் பார்த்தா ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அதே நேரத்தில் செவ்வாய். இந்த 2 கிரகங்கள் மட்டுமே இந்த புரட்டாசி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை தரப்போகின்றது. அதே நேரத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் வரந்தாலும் கூட சனி வக்ரகதியாகி வக்ர நிவர்த்தியுமாக போயிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி மிகப்பெரிய ஒரு தடையாக தொழிலில் வாழ்க்கையை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் வெற்றி நோக்கி நகர்ந்தவர்களெல்லாம் என் வாழ்க்கையில் சந்தித்திருக்கேன். கவலையே பட வேண்டாம். நான் சொன்னேன் அளவா இறையருளும் குலதெய்வ வழிபாடும் நமக்கு அமையுமானால் அஷ்டம சனியை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அஷ்டம சனி என்ன பண்ணுன்னா உடல் ரீதியாக கடுமையாக பாதிப்பை தரும். மன ரீதியாக தவறான மனிதர்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி தரும். தவறான பாதையை நோக்கி உடலும் மனமும் செல்லும். அவ்வாறு இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும். அவ்வாறு மனமும் உடலும் தவறான பாதையை செல்லாமல் இருப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த புரட்டாசி மாதம். ஒவ்வொரு மாதமுமே சிறப்பு தான். அதில் இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம். நவ கிரகனுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு சக்தி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனுடைய முழுமையான பாதிப்பு இல்லை என்றே சொல்வேன். ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு 30 நாட்களுக்கு. காரணம் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த கால புரட்டாசி மாதம் 3 பயிற்சிகளை நாம் சந்திக்க போகின்றோம். ஒன்று ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா ஒரு அருமை காரணம் என்னென்னா செவ்வாயும் இந்த காலகட்டத்தில் பயிற்சியாகின்றார் இந்த புரட்டாசி மாதம். அப்படி பயிற்சியாகின்றதில் ஒரு சூரியனுடைய சிறப்பு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு காக்கின்ற கவசமே இந்த சூரியனுடைய பயிற்சி தான். சிம்மராசியிலிருந்து அவர் கன்னிராசிக்கு பயிற்சியாகின்ற வேளையில் சூரியனுடைய முழுமையான பதிவு பார்வை சனி மீது படுவதனால கண்டகத்தினுடைய பாதிப்பு எதுவும் இல்லை. கவலையே படாதீங்க. அதே நேரத்தில் குரு பகவானும் சுக்கிரனும் உங்களுக்கு துணையாக இல்லாவிட்டாலும் அதற்கு ஈடு செய்கின்ற வகையில் சூரியன் பகவானும் செவ்வாயும் துணை இருப்பதனால இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாமல் உங்கள் வெற்றிக்கு தடை எது, உங்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு தடை என்று புரிந்து கொள்ளாமல் போராடியவங்களுக்கு செவ்வாய் புரிய வைப்பார். நல்லது கெட்டதை உணர வைப்பார். அதே நேரத்தில் சொத்து சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்து வந்தாலோ, வம்பு வழக்குகள் சம்பந்தமான கோர்ட்டு சம்பந்தமான இருந்தாலோ அது நல்ல முறையில் தீர்வாருவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம். சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கும், அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும், அரசு துறையில் ஒரு நல்ல வேலை
கிடைப்பதற்கும் அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வோடு கூடிய ஒரு நல்ல இடமாற்றத்தை பெறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதான் சொன்ன அல்லவா, யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை உச்சம் பெற்றிருப்பதனால நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் இந்த காலத்தில் பெறுவீர்கள். அதே நேரம் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வெளிநாட்டு முயற்சி பண்ணுவதற்கு ஒரு நல்ல சரியான நேரம். வெளிநாட்டு சென்று வேதனையோடு துன்பமாக வாழ்வதற்கு கூட அந்த துன்பமும் பிரச்சனையும் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான காலகட்டம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் தடைபட்டு போன தொழிலாகட்டும் வாழ்வாகட்டும் தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை தரும். கடகராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதைத்தான் நான் சொல்லப் போகின்றேன். இந்த புரட்டாசி மாதம் கடகராசிக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லுவேன். கவலையே பட வேண்டாம். தெளிவில்லாமல் மனம் குழம்பி உங்களுக்கு தெளிவான மனோ தைரியத்தை தரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். காரணம் என்ன? மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை. இதை மட்டும் நீங்கள் சரியாக சிரத்தையாக நம்பிக்கையோடு செய்வீர்களானால் எந்த கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து காக்கின்ற ஒரு கவசம், இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வாய்ப்பையும் அந்த கிரகங்களே அமைத்து தரும். அதுதான் மகாலய அமாவாசை. ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது உறவோ பெற்றோரோ நம்மை புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் இந்த உடலை விட்டு உயிர் நீங்கி அவர்கள் பித்ருலகம் சென்று இந்த திரும்பவும் இந்த பூமிக்கு வருகிற ஒரு அருமையான ஒரு காலகட்டம். நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஒரு நம்பிக்கை தானங்க. எத்தனை நதிகளில் நீராடி விட்டோம், எத்தனை ஆலயத்தின் கதவை தட்டிவிட்டோம், எத்தனை பரிகாரங்களை செய்தெல்லாம் நாம் பரிதவித்து விட்டோம். எளிமையான இது பரிகாரம் என்று சொல்வதை விட சிரத்தையாக இது செய்துதான் பாருங்களேன். காலையில் எழுந்து கதிரவனை வழிபாடு செய்வதோடு பசுவுக்கு ஒரு கபல பகத்தி கீரையோ வெள்ளம் கலந்த நீரோ கொடுப்பது இந்த புரட்டாசி மாதத்தில் பித்ருக்களை சந்தோஷப்படுத்தும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எள்ளு கலந்த அந்த நல்லெண்ணெயை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்கிற ஒரு அருமையான நிகழ்வு. உங்கள் கைனாலேயே நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. உலர்ந்த திராட்சையை கையளவு கொண்டு காகத்துக்கு வைப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். திரும்ப ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, எவ்வளவோ கஷ்டப்பதை கண்ணீரையும் பற்றி விட்டுக்கள். இவன் வாழ்க்கை இவ்வளவுதானா என்று உங்களை எல்லாம் எள்ளி நகையாடுகள் மத்தியில் உயர்ந்து சிறந்து வரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். பிரிந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த புரட்டாசி மாதம் கடகராசிக்கு அமைத்து தரும்.